ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரிப்பு. 5 நாட்களில் 2000 ரூபாய்க்கு மேல் அதிகரித்த நிலையில் இன்று ஒரு சவரன் 57,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை அருகே பட்டாபிராமில் 330 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். 6 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என தகவல். தெற்கு அந்தமானை ஒட்டிய பகுதியில் உருவானது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் மழையால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். வண்ணாங்குண்டு, பத்ராதரவை உள்ளிட்ட கிராமங்கள் தவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தில் கடுமையான பனிமூட்டம். எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் அவதி. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் டெஸ்டில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங். உணவு இடைவேளையின் போது 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 28 மின்சார ரயில் சேவைகள் இன்று முதல் தற்காலிகமாக ரத்து. பராமரிப்பு பணிகள் நடப்பதால் அதற்கேற்ப பயணிகள் தங்கள் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ள அறிவுறுத்தல். நடிகர் ரஜினியை போயஸ் கார்டன் இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். இருவரும் தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் பற்றி விவாதித்ததாக தகவல். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை 7 மணிக்கு திமுக எம்பிக்கள் கூட்டம். 25ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை. கயானா பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார் பிரதமர் மோடி. கிளைவ் லாய்ட், காலிச்சரன் உள்ள மேற்கு இந்திய தீவுகளின் முன்னாள் வீரர்களை சந்தித்தார். கூட்டத்தொடரில் தாக்கலாகிறது வக்ஃப் வாரிய திருத்த மசோதா. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா தாக்கல் ஆகாது என தகவல். ஜேஇஇ முதன்மை நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். இரவு 9 மணிக்கு மேல் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என தேசிய தேர்வு முகமை திட்டவட்டம். புழல் பெண்கள் சிறையில் இருந்து நிபந்தனை பிணையில் வெளியே வந்த நடிகை கஸ்தூரி. சிறுகுரலாக இருந்த தன்னை சீரும் புயலாக மாற்றிவிட்டவர்களுக்கு நன்றி என பேட்டி. சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இட்லி கடை பட தயாரிப்பாளர் வீட்டு கல்யாணத்தில் பங்கேற்ற நயன்தாரா, தனுஷ் ஒருவரை ஒருவர் கண்டு கொள்ளாமல் பேசுவதை தவிர்த்தனர். ஆந்திர மாநிலம் கர்னூரில் நண்பரின் திருமண விழாவில் மாரடைப்பால் உயிரிழந்த இளைஞர். பரிசு கொடுப்பதற்காக மேடைக்கு சென்ற போது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு கைதாணை பிறப்பித்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். காசாவில் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக நடவடிக்கை. உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் புதிய ஏவுகணையை முதல் முறையாக வீசி தாக்குதல் என புட்டின் அறிவிப்பு. உக்ரைன் என்ன சோதனை கூடமா என அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சனம். பாகிஸ்தானில் மக்கள் சென்ற வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல். கண்மூடித்தனமாக சுட்டதில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு.
சூப்பர் ஸ்டார் என வர்ணிக்கப்படும் ரஜினிகாந்தை மிக கடுமையாக விமர்சித்து வந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திடீரென நேற்று சந்தித்தது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. போராளி அவருடைய சில கருத்துக்களை கேட்டு பிரமிச்சு போயிருக்க. அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்க, சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, ஜனநாயகமே கெட்டு போயிருக்கு. அரசியல் பத்தி, ஜனநாயக பத்தி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆயிருக்கு. சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும். கடந்த 2017ஆம் ஆண்டு மே மாதம் சென்னையில் தொடர்ந்து 5 நாட்களுக்கு ரசிகர்களை சந்தித்த ரஜினி இவ்வாறு பேசினார். பின்னர் திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி 2018ஆம் ஆண்டு ஆகஸ்டில் மறைந்த பிறகு டிசம்பர் 26 முதல் 31ஆம் தேதி வரை 2ஆம் கட்டமாக ரசிகர்களை சந்தித்த ரஜினி தான் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தார். 234 தொகுதிகளிலும் போட்டியிடப் போகிறோம், போருக்கு தயாராக இருங்கள் என அழைப்பு விடுத்தார். இதனால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. அப்போது முதல் ரஜினிகாந்தை தமிழர் அல்லாதவர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய ஆசைப்படலாமா என கடுமையாக சாடியும் விமர்சித்தும் வந்தவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். தமிழர் யார் ஆளணும்ட்டு நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. தமிழர் யார் ஆளணும்னா தமிழர் தான் ஆளணும். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, எங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன்னு எங்கள் புரட்சி பாவலர் பாடுறாரு. இங்கே தமிழர்னா யார் தமிழர்னு கேட்குற கேள்வி, யார் கன்னடர், யார் தெலுங்கர், யார் மராட்டியர், யார் திராவிடருங்கிற கேள்வியை எழுப்பாதவங்களாம் என்னைய பார்த்து எத்தனை காலத்துக்கு இந்த கேள்வி கேட்பீங்க? தமிழ்நாட்டில் அதுவரை பூச்செண்டுகளையே வாங்கி பழகிய ரஜினிக்கு அதுவரை சந்தித்திராத வார்த்தை தாக்குதல்களை சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் மேடைகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் தொடுத்தனர். சுமார் 2 ஆண்டுகள் அரசியல் பிரவேசத்தை ஆறப்போட்ட ரஜினி தனது உடல்நிலை சரியில்லை என்பதாலும் மருத்துவர்கள் தீர்த்து கூறிவிட்டதாலும் கட்சி தொடங்கி அரசியலுக்கு வர முடியவில்லை என 2020ஆம் ஆண்டு இறுதியில் அறிவித்து ரசிகர்களின் எண்ணங்களுக்கு வேட்டை வைத்தார். அதன் பிறகே ரஜினி மீதான விமர்சனங்களுக்கு சீமான் முற்றுப்புள்ளி வைத்தார். அரசியல் களத்தில் ஒதுங்கிவிட்டாலும் திரைத்துறையில் முன்னிலும் வேகம் காட்டத் தொடங்கினார் ரஜினி. இந்த பின்னணியில் சினிமாவில் காக்கா கழுகு கதைகளை ரஜினியும் விஜயும் தத்தமது மேடைகளில் கூறும் அளவிற்கு அவர்களுக்கிடையே பனிப்போர் ஏற்பட்டிருப்பதாக பேசப்பட்டது. கழுகு இன்னும் மேலே போகும், காக்காவும் போகும். அது மேலே போகும்போது அதுக்கு மேலே முடியாது. டயர்டாயிட்டு வேர்த்து வெறுத்து கீழே வந்துடும். இந்த காட்டில் மானு, முயல், யானை, மயில், இந்த காக்கா, கழுகு, காடுனா இதெல்லாம் இருக்கும் தானே, அதுக்கு சொன்னம்பா. இந்த நிலையில் ரஜினியை போல ரசிகர்களை காக்க வைக்காமல் சட்டென்று கடந்த பிப்ரவரியில் தாவேகாவை தொடங்கினார் விஜய். அப்போது அதை வரவேற்ற சீமான் விஜயை தம்பி என வாஞ்சையாக விடித்தார். எனினும் சீமான் கடுமையாக விமர்சிக்கும் திராவிட கொள்கையை தனது 2 கண்களில் ஒன்று என விஜய் அறிவித்ததும் அவரை சீமான் கடுமையாக சாடினார். 2026ஆம் ஆண்டில் தனித்தே போட்டி என சீமான் அறிவித்தார். அரசியல் களத்தில் தற்பொழுது இருவரும் இணைய முடியாத துருவங்களாகவே பார்க்கப்படுகின்றனர். தான் மிகவும் நம்பிய விஜயுடன் கொள்கை மோதல் ஏற்பட்ட நிலையில் சற்றும் எதிர்பாராத வகையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரஜினியின் இல்லத்திற்கு சீமான் நேற்று இரவு சென்று அவரை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு 20 நிமிடங்கள் நீடித்ததாக கூறப்படுகிறது. அரசியல் ரீதியாக இருவரும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக தொடர்ந்து ரஜினியை கடுமையாக சாடியவரான சீமான் விஜய் தன்னுடன் இணக்கம் காட்டாத சூழலில் அவரை சந்தித்திருப்பது பல்வேறு யூகங்களுக்கு வித்திட்டுள்ளது. சீமான் ரஜினியிடம் தனக்கு ஆதரவு தர கோரியிருக்கக்கூடும் என்றும் தமிழக அரசியல் பற்றி குரல் தரும்படி அழுத்தம் தந்திருக்கக்கூடும் என்றும் நெட்டிசன்கள் தங்கள் கற்பனை குதிரைகளை தட்டிவிட்டு விவாதிக்க தொடங்கியுள்ளனர்.